அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற, கீழமை நீதிமன்ற டிரைவர் பணியிடத்திற்கான ஸ்கில் டெஸ்ட்டுக்கான கட் ஆஃப் மார்க்ஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் நம்ம சேனல் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நான் கொடுத்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸோட இந்த மார்க்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது 99% சேமாக வந்துருக்கு. ஸோ அதே போல் மற்ற போஸ்ட்டுக்கும் வந்தால் நல்லா இருக்கும். சென்னை டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து முதல்ல கொடுத்துருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப் மார்க்ஸும் அடுத்தடுத்த பேஜஸில் இருக்குது. கம்யூனிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு பிஎஸ்டிஎம்மோடு இருக்கிறவங்க 94 மார்க் எடுத்திருந்தாலே நீங்கள் வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. ஜென்ரல் கேட்டகரியில் உமன்ஸ்க்கு வந்து 73 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்மில் உமன்ஸ் யாரும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் 93 மார்க்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த போஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ஸ்கில் டெஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஜென்ரல் கேட்டகரியில் ப்ரையாரிட்டியோடு இருக்கிறவங்க 86 மார்க் இருந்தாலே நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ அதுவுமே P2 என மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரையாரிட்டி 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருக்கிறவங்க ஸோ இதுக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ ப்ரையாரிட்டி 2 அப்படிங்கிறது எதனால் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ சென்னை டிஸ்ட்ரிக்டில் ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்க ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்து அந்த ப்ரையாரிட்டி தான் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பிசி, ஓபிசிஎம், பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க 91 மார்க் இருந்தாலே நீங்கள் ஸோ ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. பிசியில் உமன்ஸ் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 90 மார்க் இருந்தாலே நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. பிசிஎம்மில் ப்ரையாரிட்டியில் இருக்கிறவங்க ஸோ இங்கே பாருங்கள் P3, P7 கொடுத்துருக்காங்க. எதனால் அப்படின்னா பிசிஎம்மில் இருக்கிறவங்க ப்ரையாரிட்டி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா P3 கேட்டகரியிலும் P7 கேட்டகரியிலும் இருக்கிறவங்க மட்டும்தான் சென்னை டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு மட்டுமே தான் வந்து இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? P1ல் வரவங்க யாரும் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ P2ல் இருக்கிறவங்க யாரும் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அது போல் சொல்கிறேன். P3 வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் படிச்சிருந்து அதனால் நீங்கள் ப்ரையாரிட்டி வாங்கி அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ P3ல் வருவீங்க. 84 மார்க் இருந்தாலே நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. P7 அப்படிங்கிறது இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஆனவங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி அதை வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது அப்ளை பண்ணியிருந்தால் 75 மார்க்ஸ் இருந்தாலே நீங்கள் வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ இந்த கேட்டகரியில் யாரும் இல்லாத பட்சத்தில் பிசிஎம் ப்ரையாரிட்டியில் யாருமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் 73 மார்க் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. சரிங்களா? ஸோ இந்த சைடு இருக்கக்கூடிய மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிசர்வேஷன் இந்த இடஒதுக்கீடில் யாரும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்ததாக எம்பிசி டிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 90 மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. எம்பிசி டிசி பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க 88 மார்க் இருந்தாலே போதும். எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி உமன்ஸில் விடோ கேட்டகரிக்கு உள்ளவங்க 89 மார்க்ஸ் இருந்தாலே நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரிக்கு மட்டும்தான் வேகன்சியாக இருந்திருக்கு. அதனால் அவங்களுக்கு மட்டும்தான் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்துருக்கு. சரிங்களா? ஸோ எம்பிசி டிசி கேட்டகரியில் ப்ரையாரிட்டிக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா P2 கேட்டகரிக்கு 74 மார்க்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. P3 கேட்டகரிக்கு வந்து 92 மார்க்ஸ் இருந்தாலே போதும். எஸ்சி ஏ கேட்டகரியில் உள்ளவங்க ப்ரையாரிட்டியோடு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா P3 கேட்டகரிக்கு 70 மார்க்ஸும் P7 கேட்டகரிக்கு 90 மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியில் யாரும் இல்லாத பட்சத்தில் எஸ்சி ஏ பிரிவுக்கு வந்து 76 மார்க் இருந்தாலே போதும், ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. சரிங்களா? ஸோ இது போல் மற்ற டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப் மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர் போஸ்ட் அப்படிங்கிறதுனால வேகன்சியும் கம்மியாக இருக்குது. அதனால் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறதுல பெரிய சேஞ்சஸ் எதுவும் இருந்திருக்காது. ஸோ அதனால் ஏற்கனவே நான் கொடுத்த அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸோட ஓரளவுக்கு ஒத்தி போயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 99% வந்து சேமாகவே வந்துருக்கு. ஸோ மற்ற போஸ்ட்டுக்கும் இது போல் வருமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலீஃப், ஜூனியர் பைலீஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஸோ இந்த போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் மார்க்ஸும் வெளியிட்டுருவாங்க. ஸோ அதன் கூடவே செலெக்ஷன் லிஸ்ட்டும் வந்துடும். சரிங்களா? செலெக்ஷன் லிஸ்ட் வரும் பொழுது ஸோ இந்த டிரைவர் போஸ்ட்டுக்கான
ஸ்கில் டெஸ்ட் எந்த டேட்டில் நடக்கும், அதே போல் மற்ற போஸ்ட்டுக்கான இன்டர்வியூ வந்து எந்த டேட்டில் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்ஸில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் ரிஜிஸ்டர் நம்பர் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்ஸை இருந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய நேம் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நாம் ரெக்ரூட்மெண்ட் சர்வீஸ்க்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ அவங்க ஒரு முறை செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரிங்களா? ஸோ கட் ஆஃப் மார்க்ஸ் மட்டும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்க மட்டும் இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து பாருங்கள். மற்ற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. என்ன உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ன ரேஞ்சில் இருக்குது கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறத ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கலுக்கு வந்து ஒரே ஒரு கேட்டகரிக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா திண்டுக்கல்லில் டிரைவர் போஸ்ட்டுக்கு எஸ்சி ப்ரையாரிட்டிக்கு மட்டும்தான் வேகன்சி இருந்திருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே குறிப்பிட்டு P2 P3 அப்படின்றது மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ திண்டுக்கல்லில் எஸ்சி ப்ரையாரிட்டியில் அப்ளிகேஷன் போட்டவங்க P2 P3 இந்த கேட்டகரியில் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கான கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த கன்ஃபியூஸும் இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் ஓரிரு வாரங்களில் டிரைவர், எக்ஸாமினர், ரீடர் போன்ற பணியிடங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துடுவாங்க. ஸோ அதன் பிறகு டிரைவர் போஸ்ட்டுக்கான ஸ்கில் டெஸ்ட், எக்ஸாமினர், ரீடர் போன்ற பணியிடங்களுக்கான இன்டர்வியூ வந்து நடைபெறும்.